திரு ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சர். முதல் வரவு செலவு அறிக்கையை அவர்தான் அளித்தார். வருவாய் 171 கோடி ரூபாய். 171 லட்சம் கோடி அல்ல, 171 கோடி ரூபாய். இந்தியாவினுடைய வருவாய் 171 கோடி ரூபாய். இந்தியாவுடைய செலவு 197 கோடி ரூபாய். எந்த நிதியமைச்சரை கேட்டாலும் இன்று அதைத்தான் சொல்வார்கள். இந்தியாவுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் மிக பிரமாதமாக இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. உலக பொருளாதாரத்தினுடைய வேகம் குறையும் பொழுது இந்திய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதை எந்த நிதியமைச்சரும் இந்த அடிப்படை பொருளாதார சூத்திரத்தை எல்லாம் மாற்றி எழுத முடியாது. பேசலாம், உலகத்திலிருந்து நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம்னு பேசலாம், உலகத்துக்கே நாங்கள் தான் குரு, விஸ்வகுருன்னு பேசலாம். ஆனால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் இந்திய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். அந்நிய பணம் வருவதால் பங்குச்சந்தை உயர்கிறது. எவ்வளவு வேகமாக அந்நிய பணம் வருமோ அவ்வளோ வேகத்தில் அது வெளியேறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பங்குச்சந்தை என்பது 100% இந்திய மக்களுடைய பொருளாதார நிலைமையை பிரதிபலிப்பது கிடையாது. 100 கம்பெனிகளுடைய பொருளாதார நிலைமையை பிரதிபலிக்கிறது. இதில் மிக பிரமாதமான வளர்ச்சி ஏற்படுகிறது. வீழ்ச்சி ஏற்பட்டதான் மிக பிரமாதமான வளர்ச்சி ஏற்படுகிறது. அது வி ஷேப்ட் ரெக்கவரின்னு 2 நாளைக்கு ஒரு முறை பீற்றிக்கொண்டால் கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 2 முறை பீற்றிக்கொள்கிறார்கள். திரு ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சர். அந்த பெருமையை யாரும் அவரிடமிருந்து எடுத்துவிட முடியாது. முதல் என்றால் முதல் தான். 1947 ஆகஸ்ட் 15 1948 ஆகஸ்ட் 17 வரை ஓராண்டு 2 நாட்கள் நிதியமைச்சராக இருந்தார். முதல் வரவு செலவு அறிக்கையை அவர்தான் அளித்தார். அது எவ்வளவு சிரமமான காரியமாக இருந்திருக்கும் என்று நான் திரும்பி பார்க்கிறேன். வருவாய் 171 கோடி ரூபாய். 171 லட்சம் கோடி அல்ல, 171 கோடி ரூபாய். இந்தியாவினுடைய வருவாய் 171 கோடி ரூபாய். இந்தியாவுடைய செலவு 197 கோடி ரூபாய். வருவாய் பற்றாக்குறை 26 கோடியே 24 லட்சம். அதற்கே அவர் பல காரணங்களை சொல்லி நியாயப்படுத்த வேண்டியிருந்தது. இன்று ஒரு வினாடிக்கு 26 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை என்று நான் நினைக்கிறேன். ஆக 368 கோடி ரூபாய்க்குத்தான் இந்தியாவுடைய நிதிநிலை அறிக்கையை அவர் தயாரித்தார். கல்விக்கு ஒதுக்க வேண்டும், மருத்துவ வசதிகளுக்கு ஒதுக்க வேண்டும், வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் இன்று ஏராளமான கோரிக்கைகள், தேவைகள் ஏற்படுகின்றன. அவர் ஒதுக்கினார். எல்லாவற்றுக்கும் சேர்த்து 12 கோடி ரூபாய் ஒதுக்கினார். வெறும் 12 கோடி. ஆக கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பாஸ்ட்னு ஒரு எழுத்துங்க இருக்குது, ஒரு சொல் இருக்குது. கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அதில் பேசுவதற்கு அதிகம் இல்லை. காரணம், அந்த வகையிலே தான், அந்த அளவிலே தான் வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு விட்டு சென்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டின் செல்வத்தை விற்று விட்டு சென்றார்கள். இந்த நாட்டின் செல்வத்தை எல்லாம் சூறையாடி இங்கிலாந்து, மான்செஸ்டர் போன்ற இடங்களில் பெரிய தொழில்களை தொடங்குவதற்காக இந்திய நாட்டின் அனைத்து செல்வங்களையும் சூறையாடி சென்றதுதான் வெள்ளையர்கள்.
தன்னுடைய உரையில் ஒரு இடத்துல திரு ஆர்கே சண்முகம் செட்டி சொல்கிறார், இந்தியாவுக்கென்று ஒரு தரைப்படை இருக்கிறது, ஆனால் கடல் படையோ விமானப்படையோ கிடையாது. ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு விமானப்படையும் கிடையாது, கடல் படையும் கிடையாது. கடந்த காலம் என்பது ஒரு இருண்ட காலம். மிக மிக ஏழ்மையான நிலையிலே இந்தியா இருந்தது. எழுத்தறிவு வெறும் 20-21% தான் எழுத்தறிவு. எவ்வளவு ஆயுள் என்றால் 32 ஆண்டுகள் தான் ஆயுள். ஆக மிக ஏழ்மையில், மிக வறுமையில், மிக பின்தங்கிய நிலையில் இந்தியா இருந்தது என்பதை மறந்துவிட முடியாது. அதிலிருந்து கடந்த 75 ஆண்டுகளில் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு பல வகையிலே முன்னேற்றமடைந்த நாடாக இந்தியா மாறியிருக்கிறது என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. இந்த 75 ஆண்டுகளிலே மிக பெரும்பகுதி ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சி ஆட்சி பொறுப்பிலே இருந்தது என்பதையும் வரலாற்று குறிப்பு தான். எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா பிரதமர்களும், எல்லா அரசுகளும் அவரவர்களுடைய பங்களிப்புக்கு ஏற்ப பங்களிப்பு அளித்துத்தான் இந்தியா இந்த நிலைக்கு இன்று வந்திருக்கிறது. ஆனால் அன்று இருந்த சில அடிப்படையான கருத்துக்கள் இன்று வரை மாறவில்லை என்பதுதான் எனக்கு மிகுந்த வியப்பை தருகிறது. உதாரணத்துக்கு ஆர்கே சண்முகம் செட்டி அவர்கள் தன்னுடைய உரையில் லார்ட் கேன்ஸ் பிரபுவை, பெரிய பொருளாதார அறிஞர், அவரை மேற்கோள் காட்டி சொல்கிறார், cheap money has been the cardinal feature of monetary policy. அதாவது குறைந்த வட்டிக்கு பணப்புழக்கம் இருப்பதுதான் பணக்கொள்கையினுடைய ஆதார கருத்தாக இருக்கிறது என்று கீன்ஸ் பிரபுவை மேற்கோள் காட்டி சொல்கிறார். இன்று எல்லா நிதியமைச்சர்களும் அதைத்தான் இன்றும் சொல்கிறார்கள். When the developed countries talk about an accommodative monetary policy or a stimulus, accommodative monetary policy, they are saying the same thing which Dr. R.K. Shanmugam Chetty said in 1947. இன்னொரு இடத்துல சொல்கிறார், இந்தியாவுடைய வருவாய் நிலைமை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், my answer is an emphatic yes என்கிறார். எந்த நிதியமைச்சரை கேட்டாலும் இன்று அதைத்தான் சொல்வார்கள். இந்தியாவுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் மிக பிரமாதமாக இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது வேற. எந்த நிதியமைச்சரை எந்த நேரத்தில் கேட்டாலும் இந்தியாவுடைய நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல அன்றைய ரிசர்வ் வங்கியை மேற்கோள் காட்டி நிதியமைச்சர் சொல்கிறார், the severity of the last budget, அதாவது ஆர்கே சண்முகம் செட்டியுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் நிதிநிலை அறிக்கைக்கு முந்திய நிதிநிலை அறிக்கை, இடைக்கால அரசில் லியாக்கத் அலி கான் தந்த அறிக்கையில் ஏராளமான வரிகளை விதித்தார்கள், வரிச்சுமையை அதிகரித்தார்கள். அதை அன்றைய ரிசர்வ் வங்கி விமர்சித்தது. என்ன சொன்னா, the severity of the last budget is hindering formation of capital. தனியார் கையில் முதல் பெருகுவதற்கு இந்த வரிச்சுமை தடையாக இருக்கிறது
அதற்கு ஆர்கே சண்முகம் செட்டி தன்னுடைய உரையில் பதில் சொல்கிறார். ரிசர்வ் வங்கியுடைய அறிவுரையை நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஏன்னா அவர்கள் உயர்ந்த இடத்துல அறிஞர்களாக இருப்பவர்கள் சொல்கிறார்கள். அதை நிதியமைச்சர் என்கிற முறையிலே நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அதில் கொஞ்சம் மாறுதல் இருக்கு. கடந்த பணக்கொள்கையிலே கூட ரிசர்வ் வங்கி கூறியது, பம்ப் பிரைசஸ் ஆர் எலிவேட்டட் பிகாஸ் ஆஃப் ஹை ஃபியூவல் டாக்ஸஸ். Reduction in fuel taxes will go a long way in stimulating demand அப்படின்னு சொல்கிறாங்க. அது உயர்ந்த இடத்துல அறிஞர்கள் இருந்த இடத்துல இருந்து வரக்கூடிய விமர்சனம் என்பதை இன்றைய நிதியமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக 75 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டாலும் பல அடிப்படை கருத்துக்கள் இன்றும் பொருந்தியிருக்கின்றன. சில விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது மட்டும்தான் மாறியிருக்கிறது. திரு ஆர்கே சண்முகம் செட்டி ஒரு வழக்கறிஞர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, அமைச்சர், இந்தியாவின் முதல் நிதியமைச்சரும் ஒரு வழக்கறிஞர், அவரும் ஒரு பொருளாதார நிபுணர், அவரும் ஒரு அரசியல்வாதி, அவரும் தமிழர் என்பதில் உங்களைப் போல நானும் பெருமைப்படுகிறேன். அவருடைய நினைவாக இந்த சொற்பொழிவை ஆற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை 1944 அவர் தொடங்கினார் என்று சொன்னார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் சுதந்திர இந்தியாவை விட 3 ஆண்டுகள் மூத்தவர்கள். ஆனால் சுதந்திர இந்தியாவைப் போல தொடர்ந்து இளமை குன்றாமல் இளமை சிந்தனையோடு, முன்னேற்ற சிந்தனையோடு, முற்போக்கு சிந்தனையோடு, எதிர்கால சிந்தனையோடு இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். You may be old, but your thinking must be young. Your thinking must be modern. இங்கிலாந்து அரசி ராணி எலிசபெத் அவர்களை இந்த ஆண்டினுடைய மூத்த குடிமகன் என்று நாங்கள் கௌரவிக்கப் போகிறோம் என்று ஒரு ஊடகம் கேட்டுக்கொண்ட போது அவருடைய செயலாளர் பதில் எழுதினார். இதை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், யூ ஆர் ஓன்லி ஆஸ் ஓல்ட் அஸ் யூ ஃபீல் அப்படின்னு பதில் எழுதினாங்க. யூ ஆர் ஓன்லி ஆஸ் ஓல்ட் அஸ் யூ திங்க். நம்முடைய சிந்தனை இளமையாக இருந்தால் வயது முக்கியமல்ல. சிந்தனை மழுங்கிவிட்டால், சிந்தனை முன்னேற்ற சிந்தனை இல்லாமல், முற்போக்கு சிந்தனையாக இல்லாமல், பழைய குப்பைகளை கிளறக்கூடிய சிந்தனையாக இருந்தால், பிற்போக்கு சிந்தனையாக இருந்தால், வயது குறைந்திருந்தாலும் அவர்களால் இந்த நாட்டுக்கு பயன் கிடையாது. ஆகவே உங்களுடைய வயது 78 இருந்தாலும் இளமை குன்றாமல் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிதி நிலைமையை பற்றி நான் சொல்ல வேண்டும். இன்றைய பொருளாதார நிலைமையை பற்றி சொல்ல வேண்டும். முதல்ல இடம், கான்டெக்ஸ்ட் முக்கியம். What is the position of developed countries? In developed countries, there is rising interest rate, softening of consumer demand, global trade is stagnating, and protectionism is growing. The momentum of growth is slowing,
World trade has been disrupted by a shortage of containers, chips, and a number of other inputs. Inflation is elevated and indebtedness of households is rising. ஆக எந்த வகையிலே பார்த்தாலும் உலக பொருளாதாரம் சீரான நிலைமையில் இல்லை. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய போக்குகள் என்னவென்றால், உலக வர்த்தகம் பல காரணங்களுக்காக முணங்கி இருக்கிறது, சுணங்கி இருக்கிறது அல்லது முடக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடும் தற்சார்பு என்ற பெயரில் நம்ம அதற்கு கம்பீரமாக ஒரு பெயரை ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொன்னால் கூட அது தற்சார்பு தான். செல்ஃப் சஃபிஷியன்ட்ங்கிற பெயரில் பழைய ப்ரொடெக்ஷனிசம் தான். நுகர்வோருடைய தேவை இருந்தாலும் அவர்கள் வாங்குவது குறைந்து விட்டது. குடும்பங்களுடைய கடன் சுமை அதிகரித்திருக்கிறது, பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது, அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு 3% தாண்டாது என்று 2021 ஆண்டில் 3% தாண்டாது என்பது தான் பெரும்பாலான பொருளாதார அறிஞர்களுடைய கணிப்பு. உலக பொருளாதாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டால், இந்த சுணக்கம்ங்கிறது நல்ல தமிழ் சொல், ஆனால் தமிழா இல்லை மூலச்சொல் வேறு மொழியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சுணக்கம்ங்கிறது முடக்கம் அல்ல, ஆனால் சுணக்கம். உலக பொருளாதாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டால் இந்திய பொருளாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகளில் முதல் 7-8 ஆண்டுகள் 7.5-8%, 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 9% வளர்ச்சியை இந்திய பொருளாதாரம் கண்டதென்றால் அதற்கு காரணம் உலக பொருளாதாரம் மிக அதிவேகத்தில், மிகுந்த வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக உலக வர்த்தகம் சிறப்பாக இருந்தது. ஒரு சூத்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரேட் டிரைவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், லேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டிரைவ்ஸ் ட்ரேட். வர்த்தகம்தான் முதலீட்டை அதிகரிக்கும். வாங்குவது விற்பது தான் பொருளாதாரத்தினுடைய உயிர் நாடி. ஒரு மனிதனுடைய உடலில் இதய துடிப்பு தான், அந்த இதய துடிப்பினுடைய வேகம், அது இதய துடிப்பினுடைய சீர்தான், சீராக இருந்தால் தான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு பொருள். உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியே வாங்குவது விற்பது தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா யாரோ ஒருத்தர் தயாரிப்பார். கன்சம்ஷன் டிரைவ்ஸ் ப்ரொடக்ஷன், அதில் தான் வந்துச்சு. யாரோ வாங்கினா தானே தயாரிப்பாங்க. ப்ரொடக்ஷன் டிரைவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தயாரிக்கும் போது தான் முதலீடு ஏற்படும். ஆக கன்சம்ஷன் டிரைவ்ஸ் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் டிரைவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வாங்குவது விற்பது. அதில் சுணக்கம் ஏற்படும் போது உலக பொருளாதாரம் அதனுடைய வேகம் குறைகிறது. உலக பொருளாதாரத்தினுடைய வேகம் குறையும் பொழுது இந்திய பொருளாதாரமும் பாதிக்கப்படும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதை எந்த நிதியமைச்சரும் இந்த அடிப்படை பொருளாதார சூத்திரத்தை எல்லாம் மாற்றி எழுத முடியாது. பேசலாம், உலகத்திலிருந்து நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம்னு பேசலாம், உலகத்துக்கே நாங்கள் தான் குரு, விஸ்வகுருன்னு பேசலாம். ஆனால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் இந்திய பொருளாதாரமும் பாதிக்கப்படும்.
ஆக இந்த இடம் பொருள் கான்டெக்ஸ்டில் இந்திய பொருளாதாரத்துடைய நிலைமை என்னன்னு ரிசர்வ் வங்கியுடைய அக்டோபர் மாத அறிக்கை சொல்வதை நான் சொல்கிறேன். Fuel crowds out discretionary expenditure. பெட்ரோல், டீசல், சமையல் வாயு இதற்கு செலவழிப்பது மற்ற செலவினங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. முதல் கூற்று, fuel crowds out discretionary expenditure. Dip in bank deposits. வங்கியில் சேமிப்பது குறைந்து விட்டது. எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவு இல்லை, குறைந்து விட்டது. ரைஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் டெட். குடும்பங்களுடைய கடன் சுமை கூடிவிட்டது. டிக்ளைன் இன் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ். தனிநபருடைய சேமிப்பு குறைந்து விட்டது. இதெல்லாம் எச்சரிக்கை, அபாய அறிவிப்பு மாதிரி, எச்சரிக்கை மணி. இதுதான் இன்றைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை. ஆகவே தான் வாங்குவது விற்பது குறைந்து விட்டது, முதலீடு குறைந்து விட்டது. பல பேர் பங்குச்சந்தையை காட்டி பங்குச்சந்தையை பாருங்கிறாங்க. பங்குச்சந்தையை பார்க்கலாம், அது உயர உயர பறக்கிற பட்டம் மாதிரி. அந்நிய பணம் வருவதால் பங்குச்சந்தை உயர்கிறது. எவ்வளவு வேகமாக அந்நிய பணம் வருமோ அவ்வளோ வேகத்தில் அது வெளியேறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பங்குச்சந்தை என்பது 100% இந்திய மக்களுடைய பொருளாதார நிலைமையை பிரதிபலிப்பது கிடையாது. 100 கம்பெனிகளுடைய பொருளாதார நிலைமையை பிரதிபலிக்கிறது. நிஃப்டி 100 கம்பெனி, சென்செக்ஸ் 50 கம்பெனி, அவ்வளவுதான். அதை வைத்து இந்திய மக்களுடைய பொருளாதார நிலையை நாம் கணிக்கக்கூடாது, மிகப்பெரிய தவறாக முடியும். உண்மை நிலைமை என்னவென்றால், டிமாண்ட் இஸ் ஸ்டில் ஸ்லகிஷ். வாங்குவதில் சுணக்கம் இருக்கிறது. சேமிப்பு குறைந்து விட்டது. குடும்பங்களுடைய கடன் சுமை அதிகரித்து விட்டது. ஆகவே பொருளாதாரம் மந்தமாக இருக்கிறது. இதில் மிக பிரமாதமான வளர்ச்சி ஏற்படுகிறது. வீழ்ச்சி ஏற்பட்டதான் மிக பிரமாதமான வளர்ச்சி ஏற்படுகிறது. அது வி ஷேப்ட் ரெக்கவரின்னு 2 நாளைக்கு ஒரு முறை பீற்றிக் கொண்டால் கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 2 முறை பீற்றிக் கொள்கிறார்கள். அதுக்கு தான் இந்த போர்டை நான் கேட்டேன். இந்த வி ஷேப் ரெக்கவரி எப்படி ஏற்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஆங்கிலத்தில் நோ பிரெய்னர்னு சொல்லுவாங்க. வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்வதற்கு புத்திசாலி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ நோ பிரெய்னர். 1 2 3 4 5 6 7. முதல் காலாண்டில் இது 3 ஆண்டுகள். முதல் காலாண்டு, 2வது காலாண்டு, 3வது காலாண்டு. $7.1. அடுத்தது 6.2. அடுத்த காலாண்டு 5.6. அடுத்த காலாண்டு 5.7. அதான் ஏறத்தாழ ஒன்று தான், 5.7. அடுத்த காலாண்டு 5.4. அடுத்த காலாண்டு 4.6. அடுத்த காலாண்டு 3.3. அடுத்த காலாண்டு 3.0.
கடந்த ஆண்டு 2021 முதல் காலாண்டு -24.4, அதுக்கப்புறம் ரெண்டாவது காலாண்டில் -7.4 7.4, மூணாவது காலாண்டில் 0.5, அடுத்த காலாண்டில் 1.6. இதானே நடந்தது. இந்த 12 காலாண்டுகளில் இதான் நடந்திருக்கு. இந்த வி ஷேப் ரெக்கவரின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, இப்படியே கோடை போட்டுட்டு வந்து இங்கே வந்தீங்கன்னா இப்படி போனுச்சுன்னா வி தான் வருது இல்லை, இதுதான் வி ஷேப் ரெக்கவரி. நீங்கள் -0.5 கூட போக வேண்டாம், -7.4 வி வந்துடும். அப்புறம் அடுத்தது 6.4 5.4ன்னு இன்னொரு 12 காலாண்டுகள் மைனஸில் இருந்தால் கூட வி வந்துடும். இதோடு ஒரு அபத்தமான வாதமே இருக்க முடியாது. 24.4க்கு கீழே போனீங்கன்னா சின்ன முன்னேற்றம் கூட வி மாதிரி தானே இருக்கும். சின்ன முன்னேற்றம் கூட வி மாதிரி தான் இருக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறதை ஆர்பிஐ சொல்லுது. இந்த நடப்பாண்டில் என்ன வரப்போகுதுன்னா, முதல் காலாண்டு 6.3, இங்கே 1.6லேருந்து 6.3க்கு போகுது. அப்புறம் 5.1க்கு வருது. அப்புறம் 4.5க்கு வருது. இதுவும் வி தானே, தலைகீழாக இருக்கிற வி தானே. காலாண்டுக்கு காலாண்டு சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டால் கூட வி தான் இருக்கும். காலாண்டுக்கு கீழாண்டு சின்ன சுணக்கம் ஏற்பட்டால் கூட இன்வெர்டட் வி தான் இருக்கும். இதை போய் அரசு நல்ல வேளை இதுக்கு ஒரு தேசிய கொண்டாட்டம் கொண்டாடலை, தேசிய விழாவை நடத்தலை. ஆக இந்த வி ஷேப் ரெக்கவரி எல்லாம், தி எக்கானமி இஸ் ஸ்டில் இன் த வுட்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். -24.4லேருந்து 0.5க்கு போனுச்சுன்னா வி வந்துடுமா? வரத்தானே வேணும். உண்மையிலேயே இந்திய பொருளாதாரம் எப்படி போகுதுன்னா, இட் இஸ் அ 2-speed recovery, K-shaped recovery. It's a K-shaped recovery. மார்க்கர் 5லேருந்து 10% மக்களுக்கு தான் வருமானங்கள் கூடியிருக்கு, சொத்து கூடியிருக்கு. 40% மக்கள் வேலை இழந்தவர்கள், நோ ஜாப்ஸ் நோ இன்கம்ஸ், அல்லது நோ ஜாப்ஸ் அல்லது ஜாப்ஸ் பட் நோ ஸ்பெண்டிங். வேலை இருக்கு, ஆனால் செலவழிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. வேலையும் கிடையாது, செலவும் கிடையாது. இதுதான் 40%. 50% மக்கள் ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறாங்க. 5.5லேருந்து 10% மக்களுக்கு தான் இதனுடைய பலன் கிடைச்சிருக்கு. ஆகவே உண்மையிலேயே இது கே ஷேப் ரெக்கவரி. உயரத்தில் இருக்கிற 1% மக்களுக்கு, 1%, 2% மக்களுக்கு 50% இந்தியாவில் உள்ள சொத்து 50% அவர்களை சார்ந்தது. ஆக ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து விட்டன. 3 ஆண்டுகள் பொருளாதார சுணக்கத்தின் காரணமாக, பொருளாதார சரிவின் காரணமாக, பெருந்தொற்றின் காரணமாக, பொருளாதார சரிவு மட்டும் காரணம் இல்லை, முதல் 2018-19லேருந்து பொருளாதார சரிவு தான். இந்த பொருளாதார சரிவில் பெருந்தொற்றும் சேர்ந்து கொண்டதால் 40% மக்கள் மிகுந்த சிரமத்தில், மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற பெரும்பகுதி இந்த இடையில் இருக்கிற 50% ஏதோ தொழில் நடக்குது, சம்பளம் கொடுக்க முடியுது, நம்ம வீட்டுக்கு ஒரு அளவு பணத்தை கொண்டு போக முடியுதுன்னு சந்தோஷப்படலாமே ஒழிய, தொழில் பெருகியிருக்கு, தொழில் வளர்ந்திருக்கு, இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்ல முடியாது யாரால. சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் புதிதாக எத்தனை பேரை வேலைக்கு வச்சுருக்கீங்க? நானும் பல இடங்களில் கேட்குறேன். கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில்
எங்கிட்ட 100 பேர் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி 110 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லக்கூடியது ரொம்ப சொற்பம். நான் திருச்சியில் ஒரு ஆய்வு நடத்தி ஒரு கட்டுரை எழுதினேன். குறு சிறு நடுத்தர தொழில்களை மட்டும் ஆய்வு செஞ்சோம். அதனுடைய முடிவுகள் மிகுந்த விபரீதமான முடிவுகள், மிகுந்த ஏமாற்றத்தை தரக்கூடிய முடிவுகள். பல தொழில்கள் தொடங்கலை, நசிந்து போன குறு தொழில்கள் எல்லாம் நசிந்து போயிடுச்சு. அதுக்கு மீண்டும் உயிர் தர முடியல. சிறு தொழில்கள் ஓரளவு சமாளிக்குது, பெருமளவு கடனில் இருக்கிறாங்க. மீடியம் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கண் தெரிக்குது. நீங்கள் திருப்பூருக்கு போங்க, தெரியும். திருப்பூரில் யாரையாவது புதிதாக வேலைக்கு எடுக்கிறாங்களா? ஒரு கட்டத்தில் 2004 2014 அந்த காலகட்டத்தில் நோ வேக்கன்சின்னு போர்டு தொங்கும், இங்கே வேலை தேடி வர வேண்டாம். ஏன்னா நிரம்பி வழிஞ்சது, நிறைய வேலை இருந்தது. இன்னைக்கு பல தொழில்கூடங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. உதாரணத்துக்கு 5000 தொழில்கூடங்கள் திருப்பூரில் மட்டும் 2 பேர் 3 பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த பெரிய ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு, ரெடிமேட் தயாரிக்கிறாங்களே, அதற்கு உப தொழில்கள், பட்டன் தைக்கிறது, அந்த ஜருகியை தைக்கிறது, அந்த உப தொழில்களை செய்வாங்க. இன்று 5000 கூடங்கள் இருந்த இடத்துல 500 கூடங்கள் தான் வேலை பார்க்குது. நீங்கள் உங்கள் திருப்பூர் நண்பர்களை கேட்டு பாருங்கள். ஆக we are not yet in a recovery. This is a K-shaped recovery where the bulk of the people have declined. அதை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் எனக்கு மிகுந்த வருத்தம். அது இருக்கட்டும். உண்மையிலேயே எப்போ ரெக்கவரி ஏற்படும், அதாவது இந்திய பொருளாதாரம் மீண்டு விட்டதுன்னு எப்போ சொல்லலாம்? 2004-05 ஜிடிபியுடைய மதிப்பு கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸில் 32 லட்சம் கோடி. நான் அந்த சொச்சத்தை எல்லாம் விட்டுடுறேன். 32 லட்சம் கோடி. இது எங்களுடைய அரசு ஏற்றுக்கொண்ட ஆண்டை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சொந்தம் கொண்டாடலை. இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலைமையை சொல்கிறதுக்காக ஒரு வருஷத்தை எடுக்கும்போது அதை எடுத்திருக்கேன். 2004-05 32 லட்சம் கோடி கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ். 2013-14 10 ஆண்டுகள் முடியும் போது 105 லட்சம் கோடி. 3 மடங்கு இந்திய பொருளாதாரம் உயர்ந்தது. We tripled the size of India's GDP in constant prices. 2013-14 ஆட்சி மாறிச்சு. இதையும் அரசியல் கலக்காதீங்க, ஆட்சியை கலக்காதீங்க, நிலைமையை சொல்கிறேன். 2013-14 105 லட்சம் கோடி. 2017-18 131 லட்சம் கோடி. 2018-19 139 லட்சம் கோடி. 2019-20 145 லட்சம் கோடி. அப்படின்னா 14-15, 15-16, 16-17, 17-18, 18-19, 19-20 6 ஆண்டுகளில் 105 லட்சம் கோடியிலிருந்து 145 லட்சம் கோடி தான் இந்திய பொருளாதாரம் உயர்ந்தது. From 105 lakh crore GDP in constant prices, it increased to 145 lakh crore, an increase of 40 lakh crore in 6 years. Whereas the earlier 10 years saw an increase of 73 lakh crore. பெருந்தொற்று 2020-21 பேண்டமிக் காரணமாக 145 லட்சம் கோடி என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த ஆண்டு முடியும் போது 7% மொத்தச்சரிவு ஏற்பட்டது. ஆக எப்போ ரெக்கவரி, எப்போ மீட்பு என்றால், என்று அந்த உச்சமான 145 லட்சம் கோடியை எட்டுகிறோமோ அன்றுதான் ரெக்கவரி. அது வரைக்கும் ரெக்கவரி இல்லை. அது வரைக்கும் ரெக்கவரி முயற்சிகள் தான், மீண்டு வருகிறோங்கிறது தான். இப்போ குழியில் விழுந்துட்டோம். எப்போ குழியிலேருந்து மீண்டோம்?
10 அடி ஆழமான குழியில் விழுந்துட்டு 3 அடி உயர்ந்தால் அது மீட்பு அல்ல, முயற்சி தான். எப்போ 10 அடி உயர்ந்து சரி அந்த தரை மட்டத்துக்கு வர்றோமோ அன்று தான் ரெக்கவரி. So when we cross 145 lakh crore in constant prices, there will be a recovery. அது நடந்திருக்கா இல்லையானா நடக்கலை. It did not happen in 2020-21 and I'm afraid it may not happen in 21-22 also. 21-22 நடந்தால் நான் மகிழ்ச்சி, ஆனால் எனக்கு அந்த மாதிரி நடக்கும்னு தோணலை. காரணம் என்ன சொல்கிறேன். 2019-20 சகஜமான ஆண்டு, நார்மல் இயர். 2018-19 சகஜமான ஆண்டு தான், நார்மல் இயர். பாதிக்கப்பட்ட ஆண்டு 2021, அதை ஒதுக்கிடுங்க. 2021 உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 2019-20 நிலைக்கு போவது தான் நம்முடைய லட்சியம். ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? டேக் மைனிங் அண்ட் குவாரிங். முதல் காலாண்டில் 81,444 கோடி. ரெண்டாயிரத்தி 18-19 சகஜ ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் 88,634 கோடி. And we have not even reached the level of 2018-19. We are below 2018-19. Similarly, manufacturing, 5,43,821 crore in the first quarter of this year. In 18-19, it was 5,61,000 crore. We have not even reached the level of 18-19. Construction, 2,21,000 crore. In 18-19, it was 2,49,000 crore. Trade, hotels, transport, communications services, 4,63,000 crore. In 2018-19 first quarter, it was 6,09,000 crore. இன்னும் 2018-19 நிலையே நம்ம வரல. 2019-20க்கு எப்போ வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. When will we recover to the GDP level in constant prices of 2019-20 is in grave doubt because we have not even reached the level of 2018-19. Only agriculture, இதை கவனமாக கேளுங்க, விவசாயத்துறை மட்டும்தான் முதல் காலாண்டில் 2018-19 2019-20 விட உயர்ந்திருக்கிறது. In the first quarter of 2021-22, agriculture, forestry and fishing has reached a GDP output of 4,86,292 crore, which is more than last 2019-20's 4,49,000 crore, which is more than 2018-19's 4,27,000 crore. இதற்கு காரணம் என்ன? விவசாயம், மீன் பிடிப்பு தொழிலில் அரசினுடைய தலையீடு அறவே கிடையாது. அதனால தான் இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. So the lesson you have to learn is, the less the government makes policy, the better it is. கொள்கை என்ற பேரில் குறுக்கீடுகள் தான் அதிகம். உதவி செய்யங்கிற பேரில் தொந்தரவு தான் அதிகம். நீ உதவி செய்ய வேண்டாம், உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போதும்னு சொல்லணும். All other industries are still under the grip of government policy making, and government policies have become retrograde. This is the point I wish to make. In trade, we have gone back to the days of protectionism, import licenses, quantitative restrictions, non-tariff barriers. We have receded sharply. We have receded sharply in trade. We have got out of bilateral trade agreements. Multilateral trade agreementல கையெழுத்து போடுறதுக்கு தயங்குறோம். ஆக பல விதங்களில் 10 ஆண்டுகள் உலக வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் நம்முடைய கொள்கைகள் பின்தங்கி விட்டன என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். My charge is, on trade policy, we have taken India back by at least 10 years.
we go to manufacturing. மேனுஃபேக்சரிங்கில் லைசன்ஸை ஒழிச்சிட்டோம். லைசன்ஸை ஒழிச்சிட்டோமே ஒழிய தலையீடு குறையலை. இன்னைக்கு நூதனமான தலையீடுகள் ஏற்படுகின்றன. யாரும் இன்னைக்கு ஒரு தொழிலை நடத்த முடியாது. முன்னாடி வருமான வரி துறை ஒன்று தான் தலையிடும். அவ்வப்பொழுது தலையீடு என்பது வருமான வரித்துறையின் மூலமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்வங்களுக்கு கலால் துறையும் தலையிடும். ஜிஎஸ்டி வந்த பிறகு சுங்கத்துறையும் தலையிடும். ஜிஎஸ்டி வந்த பிறகு கலால் துறையினுடைய தலையீடு குறையும்னு நினைச்சோம். இன்னைக்கு வரி வசூலிக்கும் துறைகள் மட்டும் தலையிடலை. புலனாய்வுங்கிற பேரில் சிபிஐ நுழையுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நுழையுது, எஸ்எஃப்ஐஓன்னு ஒரு புதிய பூதம் வந்திருக்கு, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், அது நுழையுது. அப்புறம் எதுவுமே கிடைக்கலன்னா போதைப் பொருள்கள் துறைன்னு அது நுழையுது. யார் தொழில் செய்ய முடியும்? எப்படி தொழில் செய்வீங்க நீங்க? மேனுஃபேக்சரிங் என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனானப்பட்ட ஃபோர்டு மோட்டார் கம்பெனியே மறைமலையில் இருக்கிற ஃபேக்ட்ரியை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. ஃபோர்டுக்கு கார் தயாரிக்க தெரியாதா? உலகம் முழுவதும் கார் தயாரிக்கிறாங்க, விற்கிறாங்க, லாபம் பார்க்குறாங்க. இந்தியாவில் மட்டும் ஏன் அவர்களால் கார் தயாரிக்க முடியல, விற்க முடியல? ஃபோர்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் நேம், அது ஒன்றும் புது பிராண்ட் அல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் நேம். அதை அந்த பிராண்டை பிரபலப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃபோர்டு பிராண்ட். அவர்களால் கார் விற்க முடியல, கார் தயாரித்து விற்க முடியல. காரணம் என்னன்னு பார்க்கணும். நோக்கியா சென்னைக்கு பக்கத்தில் பெரிய தொழிற்சாலை, 5000-6000 பேர் வேலை பார்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மூடிட்டு போயிட்டாங்கல்ல. இன்றைக்கி வேறு பேரில் அதை தொடங்கி அதில் தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் ஈஸி, எஸ்பெஷலி when there are global supply lines. இன்றைக்கி ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு கருப்பொருள், இடுபொருள் அந்த இடத்துலையே கிடைக்காது. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து கருப்பொருளும் இடுபொருளும் வரணும். இன்புட்ஸ் have to come from across the world. அதான் குளோபல் சப்ளை செயின். அந்த குளோபல் சப்ளை செயினில் எந்த இடத்துல தலையிட்டாலும் இந்த குளோபல் சப்ளை செயின் அருந்துவிடும் அல்லது துண்டிக்கப்படும். அது துண்டிக்கப்படும் பொழுது மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் ஈஸி. அதனால தான் பாருங்கள், பிரசிடென்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லி எல்லா பெரிய தயாரிப்பாளர்களையும் மிரட்டி, நீ வெளிநாட்டில் தொழிற்சாலை தொடங்கப்படாது, அமெரிக்காவில் தொடங்கணும்னாரு. முடியலையே. எங்கே அவர்களால் ஒரு தொழிற்சாலையை தொடங்கி ஒரு இடுபொருள், ஒரு கருப்பொருளை, ஒரு பார்ட்டை தயாரிக்க முடியுமோ அங்கே தான் தயாரிப்பாங்க. ஒரு நாட்டில் ஒரு பார்ட் தயாராகும், இன்னொரு நாட்டில் இன்னொரு பார்ட் தயாராகும். அந்த குளோபல் சப்ளை செயினை புரிந்து கொள்ளாத அரசு இருக்கிற வரைக்கும் இந்த தலையீடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் மேனுஃபேக்சரிங் நோண்டி கொண்டிருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் அது உயிர் பெற்றுவிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் பெரும்பகுதி தொழிலாளர்கள், அன்ஸ்கில் ஒர்க்கர் இருக்கிறாங்க. அது abundant சப்ளை இருக்குது, அது உயிர் பெற்றுவிடும். When India's quarterly growth crosses the corresponding quarter of 2019-20 and crosses 2018-19 as the first step, and 2019-20 is the second step, that is the true recovery. அந்த ரெக்கவரி நடந்ததாக என்னால் சொல்ல முடியல. அந்த ரெக்கவரி நடந்து விட்டதுன்னு சொன்னால் அது தப்பு. அந்த ரெக்கவரி நடக்கும்னு சொன்னால் அது நம்பிக்கை. நடந்த பிறகு தான் அதை உறுதி செய்ய முடியும். ஃபைனலி
வளர்ச்சி எப்படி ஏற்படுது? இது பாடம். நான் கற்றுக்கிட்டேன், எல்லாரும் கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. There are only 4 engines of growth. One is private final consumption. மக்கள் எவ்வளவு நுகர்கிறாங்க, வாங்குறாங்க, private final consumption. The second is government final consumption, otherwise known as government expenditure. Third is private investment, and the fourth is exports. உலகம் எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமான ஒரு விதி தான் இது. There are 4 engines of growth. இந்த 4 இன்ஜின்களில் 3 இன்ஜினாவது செயல்பட்டால் தான் ஒரு பொருளாதாரம் வளரும். 4 இன்ஜின் நின்று போச்சுன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். அதான் நடந்தது போன வருஷம். அதுக்கு அரசை மட்டும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன், நடந்தது, பெருந்தொற்றின் காரணமாக நடந்தது. இதில் டுடே only private final consumption has shown some growth in the first quarter of the current year. April, May, June காலத்தில் 2021-22 private final consumption 17,83,611 கோடி, கடந்த ஆண்டு 14,94,524 கோடி. ஆக மக்கள் செலவழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. Government final consumption, government expenditure is less. It is 4,21,471 crore versus 4,42,618 crore. Similarly, net exports, ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டையும் கழிச்சு net export பாசிட்டிவாக இருக்கணும். போன வருஷம் 34,071 கோடி பாசிட்டிவ், ஏன்னா இறக்குமதி ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஆண்டு -62,084 crore நெகட்டிவ். ஆக நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் நெகட்டிவ், கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் இஸ் நெகட்டிவ், only private final consumption is positive. Of the 3 engines, 2 are still sputtering. 2 இன்ஜின்கள் 3 இன்ஜின்களில் 2 இன்ஜின் செயல்படலை, சரியாக செயல்படலை, இன்னும் வேகமாக செயல்படணும். The fourth is private investment. இதுக்கு முழுமையான கணக்குன்னு வரல, அரசு வெளியிடலை, ரிசர்வ் வங்கியும் வெளியிடலை. காரணம், முதல் காலாண்டு கணக்கில் இன்ஃபார்மல் செக்டரை கணக்கில் எடுத்துக்கல, அவங்க ஃபார்மல் செக்டரை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அது காரணம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த தகவல்களை சேகரிக்க முடியல, அந்த புள்ளி விவரங்களை சேகரிக்க முடியல. ஆக ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கூடியிருக்கா இல்லையா என்பதை சொல்ல முடியல. அந்த இன்ஜின் செயல்படுதா செயல்படையலான்னு முடிவுக்கு வர முடியல. ஒன்று தெரியுது, சில துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் கூடியிருக்கு, பல துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு, பல துறைகளில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படலை. உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் புதிதாக இந்த ஆண்டு முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள். 100 பேரில் 5 பேர் தான் கூடுதலான முதலீடு, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறோம்னா 5% தான் முதலீடு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, குடும்பங்களுடைய கடன் சுமை கூடியிருக்கிறது, சேமிப்பு குறைந்திருக்கிறது, பேங்க் டெபாசிட்டில் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. அந்த 3ஐயும் வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப மழமழன்னு நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. Because the 3 indicators are negative. The 3 indicators are household debt has risen, household savings have declined, and bank deposits are not showing the same kind of growth. So those 3 indicators point that private investment cannot be very robust. அந்த இன்ஜினை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாததுனால அதை தனியாக வச்சுருவோம். எஞ்சியுள்ள 3 இன்ஜின்களில் 1 இன்ஜின் தான் செயல்படுற மாதிரி தெரியுது, 2 இன்ஜின்கள் செயல்படலை. இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்கிறது? எதிர்காலம் இருண்ட எதிர்காலமாக இருக்காது. இட் வில் நாட் பி அ டார்க் ஃபியூச்சர்.
பட் இட் வில் பி எ க்ளவுடி ஃப்யூச்சர். 21-22 வரைக்கும் பெரிய முன்னேற்றம் ஏற்படும்னு எனக்கு தோணலை. ரிசர்வ் வங்கியுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இக்கானமிஸ்டுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, 22வது ஆண்டில் முதல் பாதி ஜூன் மாதம் வரைக்கும் உலக பொருளாதாரம் நிமிர்ந்து நிற்காது, இப்படியே சுணங்கித்தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு 9 மாதங்கள் 12 மாதங்களுக்கு இந்த சுணக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்கு பிறகு சரியான கொள்கைகளை அரசு வகுத்து கொண்டால், முதல்ல கொள்கையை வகுப்பதற்கு கொள்கை ஆலோசகர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நான் பிறந்த பகுதிகளில் வெளிநாட்டில் போய் தொழில் செய்வாங்க. வெளிநாட்டில் போய் தொழில் செய்யும்போது முதலாளி இந்தியாவிலே இருப்பார். முதலாளி கடலை தாண்டி போயிருக்கவே மாட்டார். உதாரணத்துக்கு என்னுடைய தகப்பனார் வழியில் பாட்டனார் கடலை தாண்டி போனதே கிடையாது. சென்னைக்கே வந்தாரான்னு எனக்கு தெரியாது. கடலை தாண்டி கண்டிப்பாக போனது கிடையாது. ஆனால் மலேசியாவில் தொழில் செஞ்சார், பர்மாவில் தொழில் செஞ்சார், இலங்கையில் தொழில் செஞ்சார். எப்படி செஞ்சார்னா, இந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் ஓரளவு படித்தவங்க, கணக்கு வழக்கு தெரிஞ்சவங்கள கூட்டாளின்னு அனுப்புவாங்க. இவர் முதலாளி, அனுப்புகிற ஆள் வேலையாள் அல்ல, கூட்டாளி. அவருக்கு பேரே கூட்டாளி. அங்கே எல்லாரும் ஒரே வீட்டில் உட்காந்து தான் தொழில் செய்வாங்க. பெட்டகம்னு வச்சுக்கிட்டு பெட்டி அடின்னு சொல்லுவாங்க. அதில் கூட்டாளி. எந்த முதலாளி வேகமாக வளர்ந்தாரோ அவர் யாருன்னா, எந்த கூட்டாளியை எத்தனை நாளைக்கு தக்க வச்சுக்கொள்ள முடியுங்கிறத பொறுத்து. 3 வருஷத்துக்கு கூட்டாளி போவார், பிறகு 3 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வந்துடுவார். அப்புறம் அடுத்த 1 வருஷம் கழித்து மறுபடியும் அனுப்புவாங்க. ஏன்னா அவருக்கு இங்கே குடும்பம் இருக்குல்ல. ஆனால் ஒவ்வொரு 3 ஆண்டுகளும் கூட்டாளி மாறிச்சுன்னா அந்த தொழில் தழைக்காது. இந்திய அரசு ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், பொருளாதார ஆலோசகர்களை தக்க வைத்துக் கொள்ள தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த அரசுக்கு பொருளாதார ஆலோசகர்களை தக்க வைத்துக் கொள்ளவே முடியாது. 3 பேரை சொல்கிறேன் உதாரணத்துக்கு. டாக்டர் அரவிந்த் பானகிரியா இந்த அரசுக்கு ரொம்ப வேண்டியவர். இந்த அரசோடு ட்ரேட் பாலிசியில், வர்த்தக கொள்கையில் கடுமையாக முரண்படுகிறார் ஒழிய மற்றபடி இந்த அரசை பாராட்டுகிறவர் தான். அவர் நீத்தி ஆயோக்கில் துணைத் தலைவராக இருந்தார். அவரை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. 2-3 வருஷம் இருந்தார், போயிட்டார். அடுத்தது ரகுராம் ராஜன். இன்று இந்தியாவிலிருந்து ஒரு பொருளாதார நிபுணருக்கு நோபல் பரிசு கிடைக்கக்கூடிய தகுதி அந்த வாசலில் நிற்கிறாருன்னா அது ரகுராம் ராஜன் எல்லாரும் சொல்லுவாங்க. அவரை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அரவிந்த் சுப்பிரமணியம் 3 ஆண்டுகள் ஆலோசகராக இருந்தார், அவரை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆக பொருளாதார நிபுணர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாத அரசு எப்படி நல்ல பொருளாதார கொள்கைகளை வகுக்க முடியும்? My appeal to the government is, choose your economic advisor, but know how to retain them, how to take their advice. இப்போ பொருளாதார ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கார், அந்த மறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏன் இருப்பார்? போயிடுவார்ல. அவர் போயிடுவார்ல. நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக போயிடுவார். அப்படி தான் போயிட்டாங்க எல்லாரும். அரவிந்த் பானகிரியா நியூயார்க் பல்கலைக்கழகத்துக்கு, கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டார். ரகுராம் ராஜன் சிகாகோ பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டார். அரவிந்த் சுப்பிரமணியம் கெனடி ஸ்கூலுக்கு போயிட்டார். பொருளாதார ஆலோசகர்களை தக்க வைத்துக்கொள்ள இந்த அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல யோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருந்தவறுகளை செய்யக்கூடாது. பெருந்தொற்று வந்ததைப் போல் அந்த பெருந்தவறுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பணமதிப்பு இழப்பு பெருந்தவறு. ஜிஎஸ்டி சட்ட இந்த வரைவு இருக்க பெரும் தவறு. அதெல்லாம் மிகப்பெரிய தவறுகள். இந்த ஆத்ம நிர்பார் கொள்கை இருக்க, சுயசார்புக்கு, செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு, ப்ரொடெக்ஷனிசத்துக்கு இன்னொரு பேர் பெரும் தவறு. இந்த தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பொருளாதாரம் நிமிராது. இந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும். பொருளாதார ஆலோசகர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உலக பொருளாதாரத்துக்கு இசைந்து நம்முடைய பொருளாதார கொள்கைகளை வகுத்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான எதிர்காலமாக இந்திய பொருளாதாரம் இருக்கும்.
இன்னும் 9 மாதங்கள் ஓராண்டுக்கு அது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் என்று நான் வருத்தத்தோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் நல்ல யோசனைகளை ஏற்று தவறுகளை தவிர்த்து நல்ல கொள்கைகளை அமல்படுத்தினால் மீண்டும் 2005 2009 வரை 9% வளர்ச்சியை அடைந்ததைப் போல இந்தியா 9% வளர்ச்சியை மீண்டும் அடையக்கூடிய வாய்ப்பு, திறமை இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்திய தொழில் முனைவோருக்கு இருக்கிறது, இந்திய விவசாயிகளுக்கு இருக்கிறது, இந்திய சேவைத்துறை முனைவோர்களுக்கு இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.